வெல்கம் பேக் டு மை சேனல் ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது மாதிரி ரெகுலராக வரும். ஸோ இது என்றைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே, அதாவது சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். மார்னிங்கே சிக்கன் வாங்கி சிக்கன் செஞ்சுட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் வேலைலாம் இருந்துச்சு. ஏன்னா பொங்கல் வந்துருச்சு. பொங்கலுக்கு கிட்ட போனால் கண்டிப்பாக வந்து கடைலாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக போய் எதுவுமே எடுக்க முடியாது. அதுவும் பாண்டிச்சேரியில் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் மெயினாக நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். நெக்ஸ்ட்டு வந்து அம்மா வந்து எடுத்து தரேன்னாங்க. ஸோ அது வந்து வீடியோ எடுக்க முடியல, பட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காலையிலே வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு அது எல்லாமே வச்சுட்டு காலையிலே டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டா ஹஸ்பண்டுக்கு போய் எடுத்தோம். ஸோ நாங்கள் அப்படி தான் எடுத்திருந்தோம். அட்வான்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அன்னைக்கு வீடியோ வருமானு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் முன்னாடியே சொல்கிறேன். எல்லோரும் பொங்கல் அவங்கவுங்க ஊரில் போயிட்டு சந்தோஷமாக செலப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நானும் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா வீட்லேயும் நல்லபடியாக நான் செலப்ரேஷன் பண்ண போகிறேன். இந்த 2026 வந்து நான் வந்து ஒரு சில ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இருந்தேன். ஆனாலும் எடுத்தேன். பட் ஆனால் அதை வந்து யார்கிட்டேயுமே நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கூட நான் சொல்லலை. சில ரெசல்யூஷன் வந்து நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு இதை இந்த வருஷம் செய்யணும் அப்படின்னு அந்த டைமில் அந்த செகண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதுவுமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்றது வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது என் பக்கெட் லிஸ்ட்டில். ஸோ அது எல்லாமே நான் வாங்கணும். அது எல்லாமே ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா நம்ம ஆசைப்பட்டால் தான் அது நம்மளால் அடைய முடியுன்றது என்னோடய நம்பிக்கை. நிறைய பேர் அதை தான் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஆசைப்பட அந்த விஷயம் வந்து நம்ம கைக்கு கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் ஆசைப்பட்டு நான் வந்து ஒரு சில விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனாலேயே வந்து நான் வந்து நிறைய விஷயம் ஆசைப்பட ஆரம்பித்தேன். ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆசைப்பட்டால் தான் கிடைக்கும். நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம தான் ஆசைப்பட முடியும். மற்றவங்க யாரும் ஆசைப்பட்டோ அதை நமக்கு வாங்கியோ கொடுக்க முடியாது. நமக்கு வேணுன்றதை நம்ம தான் அடைஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து என் லிஸ்ட்டில் இருக்குது. அதில் இந்த மந்த்து எண்டில் வந்து நியூ இயர் ஆரம்பித்து இந்த மந்த் எண்டிலே அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுவுமே நான் விலாகில் போடுவேன். எல்லோரும் போடுறப்ப பாருங்கள். அந்த விலாக் வந்து நான் அதை பற்றி சொல்கிறதையும் பாருங்கள். ரெகுலராக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் எங்கள் 2 பேருக்கு 100 ரூபாய்க்கு சிக்கன் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள், காரத்தூள், அது இல்லாமல் வந்து கரம் மசாலா அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு தூள் வந்து கடையில் விற்கும் இல்லையா, ஸோ அந்த பாக்கெட் தான் நான் வாங்கி போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருந்தேன். உண்மையாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி கொடைக்கானல்லாம் போகவே தேவையில்ல. பாண்டிச்சேரியே வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 9 to 13 வரைக்கும் ரெயின் அப்படி சொல்லியிருந்தாங்க. 75% ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் விட்டு லைட்டாக சாரல் மழை மாதிரி பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது என்னென்னா, இந்த மழையில் நனையக்கூடாது, ஜுரம் வந்துடும் அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. ஸோ அதுக்காக அந்த டைம் மட்டும் மழை டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஸோ நாங்கள் போகிறப்பயுமே வந்து மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. வண்டி நிறுத்தி ஸ்டாப் பண்ணி தான் இட்டுட்டு போயிருந்தாங்க என்ன. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த டைம் வந்து எப்படி மழை பேஞ்சுதுன்னா இந்த மழையில் நனையக்கூடாது, ஃபீவர் வரும். அதுவும் இந்த டைமில் வந்து ரொம்பவே இந்த பனி டைமில் ரொம்பவே எல்லாருக்கும் ஜுரம், ஃபீவர், சளி ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த மழையில் நனையவே கூடாதுன்றது மட்டும் மைண்ட் செட் வச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோலேயே வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்றதையும் நான் இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியாக வந்து இந்த சிக்கன் குழம்புல வந்து லைட்டாக மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆச்சா. ஸோ எல்லாமே பார்த்தேன். நான் வந்து லைட்டாக கடைசியாக வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கனில் வந்து மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகுத்தூள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே நல்லாவே இருக்கும். அது மாதிரி கடைசியாக வந்து ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டா
நல்லாவே இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போய் கொஞ்சம் தூரம் அரியாங்குப்பம் தாண்டலை. ஸோ ஹெவி மழை வந்துகிட்டே இருந்துச்சு. போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. மழை பெய்கிற வரைக்கும் நெட்டுட்டு போகவே இல்லை. லைட்டாக வந்து விடுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம் தான் நெட்டுட்டு போனாங்க. ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டு ரைஸ் அப்புறம் வந்து தந்தூரி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் அவங்க வந்து நான்லாம் ஆர்டர் போட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது டாப் வந்து ஃபஸ்ட் டாப் இது தான். நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறப்பே பிளான் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா செகண்ட் மந்த்து வந்து ஒரு எங்கள் ஊர் கும்பாபிஷேகம் இருக்குது. ஸோ அதுக்கும் சேர்த்து எடுத்தேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு வந்து இந்த லைட் பிங்க் வித் ரெட் கலர் வந்து ஒயிட் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் வந்து மேக்ஸில் தான் எடுத்தேன். அதிகமாக இப்போ மேக்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு போயிடுறது. ஸோ அங்கே தான் எடுக்கிறது. இது ரெண்டுமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆஃபரில் தான் எடுத்தேன். இந்த பிங்க் கலர் அண்ட் இந்த ஒயிட் கலர். நான் சொன்னேன் இல்லையா, கடைசியாக நான் இந்த மந்த் எண்டில் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு போகிறதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு. அண்ட் வந்து நான் பிளான் பண்ணி தான் ட்ரெஸ்ஸே எடுத்திருந்தேன். இன்னும் 2 ட்ரெஸ் வந்து ஈவினிங், இது வந்து ஹஸ்பண்ட் கூட போய் எடுத்தது. ஈவினிங் அம்மா கூட போனப்போ தம்பி வந்து எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான். அது வந்து டைலர் காரில் வந்து ஃபிட்டாக தைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் கொடுத்துருக்கேன். இன்னும் வரல, பொங்கல் கழித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்கேன். அப்புறம் நெட்டட் ஷால் எடுத்திருந்தேன். நெட்டட் ஷால்லேயே வந்து 4 ஷால் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து அந்த சிமெண்ட்டு கலர் இருக்கு இல்லையா, ஸோ அது. செகண்ட் வந்து இந்த கோல்டு அண்ட் ரெட் கலர் ஒன்று எடுத்திருந்தேன். அப்புறம் ப்ளூ கலர் ஒன்று எடுத்திருந்தேன். ப்ளூ கலர் நேற்று வந்து கோவிலுக்கு போட்டு போயிட்டு வந்துட்டேன். அதாவது திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து கோவிலுக்கு போட்டு போயிட்டு வந்தேன். அந்த விலாகுமே ரெகுலராக கண்டினியூவாக வரும். ஸோ அதுக்கு போட்டு போயிட்டு வந்துட்டேன். அண்ட் லெகின்ஸ் வந்து ஒரு ரெட் கலர் லெகின்ஸ் மட்டும் ஒன்று எடுத்திருந்தேன். எல்லாமே ப்ரிஸ்மா லெகின்ஸ் தான், பிராண்டட் தான். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஃபிட்டில் வந்து 3 எடுத்திருந்தேன். ஸோ வந்து ஒன்று ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க மாதிரி தான் வந்து 3 கலருமே எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 ட்ரெஸ்ஸு அண்டு 2 டிஷர்ட்டு, ஒரு ஃபேண்ட் அது மாதிரி எடுத்திருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ஜாக்கியில் போயிட்டு மை ஃபேவரட் பிராண்ட் இது. ஸோ பிராண்டுக்காகலாம் இது பண்ணல, ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த இடத்துல வந்து எடுக்கிறது. ஸோ அதனால் நாங்கள் எடுத்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒயிட் கலர் வந்து ஒரு பிளாசோ மாதிரி, பிளாக் கலர் பிளாசோ அண்ட் நெட்டட் ஷால் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஷாலும் அந்த ஃபேண்ட்டும் எடுத்திருந்தேன். அதுவுமே வந்து மேக்ஸில் தான் எடுத்திருந்தோம். ஆஃபர் போட்டிருந்தாங்க. 299 தான். 2 எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 1 by 1 அப்படி போட்டிருந்தாங்க. ஸோ 2 ஃபேண்ட் எடுத்திருந்தேன். அண்ட் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து எனக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ட்ரெஸ், 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஒரு ட்ரெஸ் வந்து எனக்கு மேட்சிங்காக, இன்னொன்று அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிளாக் கலர். ஸோ அதை எடுத்திருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிஷர்ட் வந்து இப்போ டூருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது. ஒரு டிஷர்ட் அந்த க்ரீன் வித் ஒயிட்டு அண்ட் ஒரு ஜீன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ நீங்கள் எல்லாமே கேட்கலாம், ஏன் ஒரு பொங்கலுக்காக இவ்வளோ ஒரு அப்படிலாம் இவ்வளோ எடுத்திருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. நான் வந்து கருநாள் அன்னைக்கு மட்டும்தான் நான் ட்ரெஸ் போடுவேன், புது ட்ரெஸ் போடுவேன். ஸோ எங்கள் ஊரில் நெக்ஸ்ட் மந்த் வந்து கும்பாபிஷேகம். ஸோ அதுக்காக எடுத்திருந்தேன். அப்போ எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்திருந்தேன், ஆஃபர் போடுறப்ப அப்போவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் கடைசியாக ஒரு விஷயம் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காகவும் நான் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஸோ வந்து எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான். மேக்ஸில் எடுத்தது வந்து ஆஃபரில், பட் மீதி 2 டாப்புமே கம்மி ப்ரைஸ் தான். ஸோ தம்பி 2 டாப் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு அவ்வளோ தெரியல. ஸோ ஹஸ்பண்டுக்கு எப்பயுமே நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்தாச்சு. அண்ட் ஈவினிங்காக போல் நான் வந்து அம்மா கூட பர்ச்சேஸ் போயிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே வாங்கின பொருள் தான் இது. ஷாம்பு காலி ஆகிடுச்சு. ஷாம்பு ரெகுலராக அந்த ஷாம்பு தான். கண்டிஷ்னர் ஆர்டர் போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காய்கறி வெட்டுற கட்டை இருக்கு இல்லையா, சாப் போர்டா அது ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அம்மா வாங்கி கொடுத்தது வந்து ஃபுல்லாகவே இதுவாகிடுச்சு. ஸோ அது வாங்கியிருந்தேன். அப்புறம் சின்ன சின்ன பிளேட் அண்டு கிண்ணம் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த 2 டவலுமே வந்து நான் போத்தீஸில் தான் எடுத்திருந்தேன். போத்தீஸில் வந்து 999 கொடுத்துருந்தாங்க. கிச்சன் டவலுக்காக தான் நான் மெயினாக இதை வாங்கியிருந்தேன். உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணால் தான் வந்து, பட் பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க, நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.